Hi. So today's topic for editorial discussion is Eastern Hedge. So what this article deals with is that it talks about recent the context of the article என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆசியான் இந்தியா சமிட் அப்படின்னு ஒரு சமிட் வந்து இந்தோனேஷியாவில் வந்து நடந்தது. அதுக்காக நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஹி வெண்ட் to Indonesia and attended the meeting and all these things were happening. So இதனால தான் வந்து this particular article was in context. What this article talks about அப்படின்னா it talks about the relationship between ASEAN and India, எப்படி அதை improve பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் and how are the ASEAN India relations so far அப்படின்ற மாதிரி தான் வந்து this article was all about. So we'll see what is ASEAN, what is the importance of ASEAN to India and what are the challenges with respect to Indo-ASEAN relations. So yes, ASEAN அப்படின்றது we all know it is the grouping of Southeast Asian nations அப்படின்றது. So Association for Southeast Asian Nations அப்படின்றது தான் வந்து it is the abbreviation for ASEAN அப்படின்றது. ஸோ இந்த ASEAN எப்போ உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1967 அந்த டைம் பீரியடில் வந்து ஒரு 5 கண்ட்ரீஸ் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு 5 கண்ட்ரீஸ் ஒன்றா சேர்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக் இட் இஸ் இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் பிலிப்பைன்ஸ். இவங்க 4 பேருமே வந்து பேங்காக்கில் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி வந்து நடத்துகிறாங்க. இனிஷியலாக ஏன் இந்த மீட்டிங் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்துக்கு மலேசியா அண்ட் ஃபிலிப்பைன்ஸ் கூட கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. அதை ரீசால்வ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த மீட்டிங் வந்து இட் வாஸ் அக்கரிங், இட் டுக் பிளேஸ். பட் அதோட ரிஃப்ளெக்ஷனாக அதோட பிரதிபலிப்பாக வாட் கேம் அவுட் இஸ் தட் இட்ஸ் அ டாக்குமெண்ட் கால்ட் அஸ் தி ஆசியான் டிக்ளரேஷன் தட் வாஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலி சைன் பை தீஸ் 5 கண்ட்ரீஸ். யார்? இந்தோனேஷியா, மலேசியா, Philippines, Singapore and Thailand. These 5 nations, the foreign ministers of these 5 nations were those who met at Bangkok. So they are also called as the founding fathers of ASEAN. And இது ஒரு பக்கம் இருந்தது, இந்த இஷ்யூஸ் வந்து ரிசால்வ் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு சைடு இருந்தாலுமே கூட இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைசிங் கம்யூனிசம் இன் ஏஷியன் ரீஜன், எஸ்பெஷலி இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன். ஸோ அந்த ஏரியாவில் ஜாஸ்தி கம்யூனிசம் பரவச்சு அதுக்கு ஆப்போசிஷனாக அதுக்கு அப்போஸ் பண்ணுறதுக்கு அந்த கம்யூனிசமோட வளர்ச்சியை கம்மி பண்ணுறதுக்குமே வந்து இந்த ஆசியான் அப்படின்றது வந்து வளர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து இன்னொரு ஒரு பர்ஸ்பெக்டிவாக இன்னொரு ஒரு தியரியுமே வந்து இருக்குது ஃபார் தி growth of ASEAN. So in today's context, after the disintegration of USSR and the end of Cold War, communist members were also inculcated into the ASEAN, and today's context there are 10 members. ASEAN there are totally 10 members are there. So this is what the basics about ASEAN is. So ASEAN அப்படின்றது is a regional economic cooperation between a group of 10 countries in the Southeast Asian region. And அவங்க இன்னொரு ஒரு விஷயத்தை என்ன ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட்டாக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஸ்டெபிலிட்டி, பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இதுதான் வந்து அவங்களோட கோலாக இருக்குது. எக்கனாமிக் இன்டகிரேஷன், ரீஜனல் பீஸ், stability and security. இதுதான் வந்து மேஜர் கோல்ஸ் ஆஃப் ஆசியானா வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்தியா அண்ட் ஆசியான். ஸோ வாட் இஸ் திஸ் லிங்க் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆசியான்? ஸோ வி ஆல் நோ எஸ் இந்தியன் கிங்டம்ஸ் தே ஹேட் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சுரல் கனெக்டிவிட்டி டு தி சவுத் ஈஸ்ட் ஏஷியன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வி ஹேவ் தி சோலாஸ் தே ஹேட் கனெக்டிவிட்டி வித் a region called as the ஸ்வர்ணதீபா. ஸோ அந்த ரீஜன் இப்போது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜகார்ட்டா, இந்தோனேஷியா, இந்த ஆசியான் ரீஜனை சுற்றி தான் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆங்கர் வாட் டெம்பிளுக்கும் நம்ம சோழர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்க், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். ஸோ ஹிஸ்டாரிக்கல் அண்ட் கல்ச்சரல் கனெக்டிவிட்டி இந்தியா அண்ட் இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனுக்கு வந்து அதிகமாகவே வந்து இருக்குது. ஸோ அது ஒரு நாள் இருந்தாலுமே கூட இந்த ASEAN அண்ட் இந்தியா ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பில்ட் ஆன் strategic partnership. It is built on strategic partnership in the sense Indo-Pacific region, particularly Indo-Pacific region ஒரு important பார்ட்னராக வந்து இந்த ஆசியான் அப்படின்ற குரூப்பிங் வந்து இந்தியாவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டுமே இல்லாமல் இந்தியா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் தி குரூப்பிங் கால்ட் அஸ் ASEAN +6. ஆசியான் அந்த 10 மெம்பர்ஸ் அண்ட் கூடவே சேர்ந்த ஒரு 6 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அதில் இந்தியா ஒன்று, இந்தியா, ஜப்பான், சைனா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் கொரியா. ஸோ இங்கே தான் வந்து 6 டயலாக் பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து ASEAN +6 மெக்கானிசம் அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் இந்தியா அண்ட் ஆசியான் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் சம்வாட் சரௌண்டட் அரவுண்ட். ஸோ எஸ், ஸோ வாட் இஸ் ஆசியான்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இந்தியா? ஆசியானோட இம்பார்ட்டன்ஸ் என்ன ஃபார் இந்தியா? The first thing to be noted here is defense and security relations. So defense and security relations அப்படின்னு வரும்போது we all know Indo-Pacific region, yes, it is becoming a very big theater for global powers to show their
talents and show their powers. ஸோ இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்தியா அண்ட் அதர் ரீஜனல் பவர்ஸ் ஒன்று சேர்றாங்களோ இந்த மாதிரி இண்டோ பெசிஃபிக்கை ஒரு யூனிபோலார் ஏரியாவாக மாற்றுறதுலேருந்து வந்து தடுக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் வந்து டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆசியான் அண்ட் இந்தியா. அதே சமயம் சைனாவோட மூவ்ஸ், சைனாவோட மிலிட்டரைசேஷன் மூவ் அண்ட் சைனாவோட அக்ரெஷன் இன் தி சவுத் சைனா சி, ஆல் தீஸ் திங்ஸ், சைனாவோட அக்ரெஷன் இன் தி சவுத் சைனா சியாக இருக்கட்டும் இல்லை இண்டோ பெசிஃபிக்காக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து வாட் இட் இஸ் டூயிங் இஸ் தட் இஸ் டிரைவிங் தீஸ் டூ ரீஜன்ஸ் க்ளோசர். அதாவது இந்தியா அண்ட் ஆசியான் ரீஜனை இட் இஸ் டிரைவிங் க்ளோசர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சைனா. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இந்தியா ஹஸ் ஆல்சோ ஹேட் டிஃபென்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் லாட் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஆசியான். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக கூட வந்து பிரம்மோஸ் மிசைல், ஐசிபிஎம்ஸ், ballistic missiles வந்து we have a trade deal with Philippines. Russia and India சேர்ந்து they are having a trade deal with Philippines to give பிரம்மோஸ் மிசைல். ஸோ இந்த மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அந்த ஃப்ரண்ட்டில் இந்தியா ஆசியான் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனில் சவுத் சைனா சியாக இருக்கட்டும், இண்டோ பெசிஃபிக் ரீஜனாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு இன்னொரு பார்ட்னர் இருக்குது, தட் இஸ் தி ஆசியான் குரூப்பிங். ஸோ நெக்ஸ்ட் is the economic relations. Economic relations பற்றி பார்க்கும்போது இந்தியா அண்ட் ஆசியான் ட்ரேட் இட் இஸ் வெரி பிக் in the sense கிட்டத்தட்ட இந்தியாவோட ட்ரேடில் 11.2% வந்து இட் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆசியான் கண்ட்ரீஸ். அண்ட் கிட்டத்தட்ட வால்யூம் வைஸாக பார்த்தீங்க, பர்சன்டேஜ் வைஸ் வால்யூம் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா 99 பில்லியன் US டாலர்ஸ்க்கு வந்து ஆசியான் அண்ட் இந்தியா வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் we also have free trade agreements, ஐஃப்டா அப்படின்ட்டு ஆசியான் இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்தியா இஸ் கிவிங் அசிஸ்டன்ஸ் டு ஆசியான் கண்ட்ரீஸ். அசிஸ்டன்ஸ் இன் த சென்ஸ் ஆசியான் இந்தியா ஃபைனான்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, க்ரீன் ஃபண்டுன்னு ஒன்று வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் அதர் ஃபண்ட்ஸ் ஆல்சோ த்ரூ விச் இந்தியா இஸ் ஹெல்பிங் ஆசியான். அந்த விதத்தில் ஆசியானோட டெவலப்மெண்ட்டுக்கும் சரி, ஆசியானோட காமன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எக்கனாமிக் இன்டெகிரேஷன், ஆசியான் அண்ட் இந்தியா ரெண்டு பேருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் தான், காமன் இன்டெகிரேஷன், எக்கனாமிக் இன்டெகிரேஷன், ரீஜனல் செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி அண்ட் பீஸ், ஒரு ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டர், ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இண்டோ பெசிஃபிக், இதே தான் வந்து அவங்களோட கோலாக இருக்குது. ஸோ அதனால் வந்து தே போத் ஆர் கமிங் மச் மோர் க்ளோசர் டுகெதர் ஈவன் ஆன் தி எக்கனாமிக் லெவல். டெவலப்மெண்ட்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் தராங்க, நிறைய ட்ரேட் வந்து பண்ணிக்கிறாங்க. எஸ், RCEP வந்து சைன் பண்ணல, அது ஒரு பக்கம் ஒரு பிளாக் மார்க்காகவே இருந்தாலுமே கூட லைக் அதர் வேஸில் வந்து we are compensating for not entering into the RCEP with heightened bilateral and multilateral relationship with the ASEAN grouping. So yes, that is what the economic importance of ASEAN for India is. ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, இது ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்றது வந்து லைக் ரீசெண்டாக அந்த ஆசியான் இந்தியா சம்மிட் தேர்ஸ்டே நடந்தது இல்லைங்களா? ஸோ அந்த சம்மிட்டில் கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆசியான் தான் வந்து இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கு ஒரு சென்ட்ரல் பில்லராகவே வந்து இருப்பாங்க. ஸோ அந்த ஆசியானை சுற்றி தான் வந்து இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி இஸ் நத்திங் பட் அ காம்பனண்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி டுவர்ட்ஸ் தி East Asian region. இது வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இட் இஸ் an upgrade over the look east policy. லுக் ஈஸ்ட் பாலிசி இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, 1990s எடுத்துகிட்டு வந்தப்பட்ட ஒரு பாலிசி. அந்த பாலிசியோட ஒரு அப்கிரேடாக 2014 எடுத்துகிட்டு வரப்பட்ட ஒரு பாலிசி தான் வந்து ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி அப்படின்றது. ஸோ பேசிக்காக இருந்ததுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்றது இட் வாஸ் டார்கெட்டட் ஒன்லி ஆன் ஆசியான் கண்ட்ரீஸ் and only on economic integration. அது வந்து it did not go into the strategic or security related considerations. எது look east policy, it was only based on economic integration and focused on ASEAN countries. But ஆனால் on the other hand look east policy act east policy அப்படின்றது வந்து it is more nuanced. அது ஆசியான் இருக்குது, ஆசியான் மட்டுமே கிடையாது, ஆசியான் இருக்குது, and again others East Asian countries இருக்குது, other East Asian countries, ஆசியானில் இல்லாத other East Asian countries இருக்குது. எக்கனாமிக் இன்டெகிரேஷனை ஒரு மேஜர் கோலாக வச்சுருக்கு, ஜஸ்ட் லைக் லுக் ஈஸ்ட் பாலிசி. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் ஒரு செக்யூரிட்டி கோஆப்ரேஷனுமே வந்து இதுக்குள்ளே வந்து உள்ளடக்கி வச்சிருக்கு. ஸோ பேசிக்காக ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கு வந்து 4 C's இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. அது வாட் தீஸ் 4 C's ஆர் கல்ச்சர், கனெக்டிவிட்டி, கெப்பாசிட்டி பில்டிங், காமர்ஸ். இந்த 4 Cமே வந்து இட் இஸ் வெரி நீடட். அண்ட் இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கனெக்டிவிட்டி பிட்வீன் ஆசியான் அண்ட் இந்தியா. வேரியஸ் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலாதான் மல்டி மோடல் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம்.
அகெயின் ஒரு ட்ரைலேட்ரல் ஹைவே மியான்மார் தாய்லாந்து இந்தியா ஹைவே ஒன்று வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம். ஸோ கனெக்டிவிட்டிக்குமே வந்து நல்ல பூஸ்ட் வந்துருக்கு. கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னா இந்தியாவோட டூரிசம்லுமே வந்து நிறைய பூஸ்ட் இருக்கும். ஸோ எக்கனாமி ரிலேட்டடில் வந்து யூ கேன் ஆல்சோ bring tourism there. So yes, the next point to be noted பாத்தீங்கன்னா it is cultural educational exchanges. Cultural educational exchanges in the sense both ரெண்டு ஒரு குவிட் ப்ரோ குவோ மாதிரி தான், கொடுத்து வாங்குற மாதிரி தான். இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆசியான் ரீஜன்ஸ்க்கு போய் படிக்கிறதும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரதும் சரி. ஸோ ஆல் தீஸ் டைப்ஸ் ஆஃப் கல்ச்சுரல் எஜுகேஷனல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் ஹேப்பன். கல்ச்சுரல் இன் த சென்ஸ் ஆசியானில் இருக்கக்கூடியவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸ் தே செலிப்ரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல்ஸ். அண்ட் இங்கேயுமே வந்து எம்பசிஸ் எல்லாமே வந்து எங்கேயா ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது அப்படின்னா தட் வி செலிப்ரேட் இன் சென்ஸ் வி ஜஸ்ட் ரிமெம்பர் all these things we do. So இந்த மாதிரி cultural exchanges and for example கிட்டத்தட்ட every year கிட்டத்தட்ட ஒரு 10,000 Malaysian students, Malaysia is also a part of ASEAN, right? கிட்டத்தட்ட 10,000 Malaysian students they come to India to study various fields, to study in various fields. So இந்த மாதிரி cultural and educational collaborationsமே வந்து ஜாஸ்தி இருக்குது இந்தியா அண்ட் ஆசியானுக்கு மத்தியில். ஸோ இதனால தான் வந்து இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக தான் வந்து ஆசியான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியா. பட் எஸ், ரோசஸ் கம்ஸ் வித் தார்ன். ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா all these challenges will also be there. எதில் மேஜர் சேலஞ்ச், there are a lot of challenges, but these challenges, all the other challenges can be grouped into these three main challenges itself. So one major challenge is that of geopolitical complexities. The ஒரு வார்த்தை, this is enough to summarize the entire issue, entire challenges between India and challenges in India and ASEAN relations. So geopolitical complexities in the sense China, what India and ASEAN is aspiring for is that of a free, open, inclusive, rules-based order in the Indo-Pacific or rules-based Indo-Pacific அப்படின்றத வந்து ஒரு கோலாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து முன்வைக்கிறாங்க. பட் ஆனால் தேர் இஸ் சைனாவோட ஆக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் சைனா சியாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய அக்ரெஷன்ஸாக வந்து இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ஆசியானுக்கும் சரி, ஆசியானில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி, they are not accepting China's stance. ஸோ இதனால் வந்து ஜியோபொலிட்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. அட் தி சேம் டைம் என்ன தான் வந்து அவுட்ரைட்டாக ஜியோபொலிட்டிக்கல் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலுமே ஆசியானும் சரி இந்தியாவும் சரி they are not directly opposing China. Directly opposing China in the sense they are in close proximity to its economy. That economy, Chinese economy all over the globe நல்ல ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்குதா. பட் எஸ், இந்தியாவிலும் சரி displaying a very prominent role and even in ASEAN displaying a prominent role. So this is what we call as the geopolitical complexities that includes China as a major player when it comes to ASEAN and India relations. So next is economic disparities. Economic disparities in the sense ASEAN countries-க்கு மத்தியில் இருக்கக்கூடிய economic disparities. So what India is trying to do is that India ஒரு ஆசியானா ஒரு பிளாக்காகவே வந்து நினச்சி, ஆசியான் அப்படின்ற ஒரு குரூப்பிங் ஆஃப் 10 countries. ஸோ அந்த ஆசியான் கூட தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வி மேக் அவுட் ஆல் தீஸ் டீல்ஸ் அண்ட் ஆல். பட் அந்த 10 மெம்பர்ஸ்குள்ளேயே வந்து there are lot of economic inequalities and lot of economic disparities. கண்ட்ரி வைஸ் சொல்கிறேன், country on country there is a lot of economic disparities. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒத்து போகிறத இன்னொருத்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க. all these things happen. ஸோ இதுவுமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக அமைஞ்சிட்டு இருக்கு இந்தியா ஆசியான் ரிலேஷன்ஸில். economic disparities between ASEAN countries. And next is trade related issues. So trade related issues in the sense என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா RCEP சேரலை, ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்பை சேரலை. எஸ், அது ஒரு பிளாக் மார்க்காக வந்து, பிளாக் மார்க்குன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஸ்டெயின்டு பாயிண்ட் ஆஃப் இந்தியா ஏசியான் ரிலேஷன்ஷிப்பாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அது ஒன்றா இருந்தாலும் நிறைய கூட்ஸுக்கு வந்து ஆசியான் ரீஜன்ஸில் வந்து எஸ் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுருக்கோம். ஆனால் வாட் ASEAN countries are doing is that they are imposing non-tariff barriers. Non-tariff barriers என்ற போது வந்து காசு இல்லாத barriers. லைக் காசு இல்லாத பேரியர்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது பண்ணலாம், சானிட்டரி அண்ட் சைட்டோ சானிட்டரி மெஷர்ஸ், பேக்கேஜிங் ஒழுங்காக பண்ணி அனுப்புங்க, சானிடைஸ்டாக அனுப்புங்க, ஒழுங்கான குவாலிட்டியோடு அனுப்புங்க, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இம்போஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இட் கேன் பி டன்.
ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி இஷ்யூஸ். இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து ஒன் ஆஃப் தி இஷ்யூ தான் இருக்குது. லைக் நான் டேரிஃப் பேரியர்ஸை வந்து ஆசியான் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is also this probability of treaty shopping by China. Treaty shopping அப்படின்றது வந்து ரெண்டு bilateral countries இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் country A and country B. இன்னொரு கண்ட்ரி தனியாக இருக்குது, country C. ஸோ country A and country B they are in agreement, be it a preferential trade agreement or a free trade agreement. ரெண்டு பேர் அக்ரிமெண்ட்டில் வந்து இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து காசு கம்மியாக ட்ரேட் பண்ணிக்கலாம், நமக்கு போடக்கூடிய டேரிஃப்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இது bilateral treaty. But what this country C is doing is that it is sending its goods to country B. கண்ட்ரி பிக்கு கண்ட்ரி சி கூட்ஸ் அனுப்பிட்டு ஸோ கண்ட்ரி பியிலேருந்து கண்ட்ரி ஏக்கு போகுது. ஸோ ஆப்வியஸாக கூட்ஸ் பிளேஸ் ஆஃப் ஒரிஜின் வந்து இட் இஸ் கண்ட்ரி சி. ஸோ பிளேஸ் ஆஃப் ஒரிஜின் வந்து ஆனால் கண்ட்ரி பி மூலிமா வரதுனால த ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் கண்ட்ரி சி வில் ஆல்சோ கெட் ரெடியூஸ்ட் டேரிஃப்ஸ். ஸோ இதுதான் வந்து ட்ரீட்டி ஷாப்பிங் அப்படின்றது. ஸோ இந்த ட்ரீட்டி ஷாப்பிங் பை சைனாவுமே வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது when it comes to இந்தியா ஆசியான் ரிலேஷன்ஸ் அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் நிறைய காம்போனன்ட்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வரலான்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லோக்கல் வேல்யூ அடிஷன் அதெல்லாம். ஸோ எஸ், ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் இஷ்யூஸ் ஆர் சேலஞ்சஸ் இன் இந்தியா ஆசியான் ரிலேஷன்ஸ். தேங்க்யூ.